ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை பாப்போமா? பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் போட்டுக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து, மீனா, ஸ்ருதி, நம்ம ரோஹிணி எல்லாருமே அவங்கவுங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு அவங்க வந்து கல்யாணத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. கல்யாணத்தை பார்க்கலாம்னு நினைச்சா நம்ம மனோஜோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் பார்த்தாருன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து மனோஜ்கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜோட சம்மந்தக்காரங்க இருக்காங்க, அத்தை இருக்காங்களே, அவங்கள்ட்ட கூப்பிட்டு இவங்க எல்லாருமே இவங்களோட அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் இருந்தா கல்யாணம் நடக்காது, நீங்க இவங்களை எப்படியாவது வெளியில அனுப்புறீங்கன்னு சொல்றாங்க. அப்ப தம்பி முத்து, கல்யாணம் நடக்க இன்னும் 2 மணி நேரம் இருக்குப்பா, உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க வெளியில கிளம்புங்க, இல்லைன்னா இருந்து கூட பார்த்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மேடம், எங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. எல்லாம் கிளம்பினோடனே சரின்னு பொண்ணை ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு கல்யாணம் நடக்க போறது காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில பாத்தீங்கன்னா மனோஜ் தாலியும் கட்டிட்டாருங்க. நான் கூட நினைச்சேன் கல்யாணம் நடக்காதுன்னு, கடைசியில பார்த்தா மனோஜ் தாலியும் கட்டிட்டாரு. தாலி கட்டி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க அத்தை சொல்றாங்க, என் மகளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சா ஒரு கோயில் போகணும்னு நேர்ந்துக்கிட்டேன், வாங்க கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி கல்யாணம் முடிஞ்ச கையோட கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போனா அந்த பொண்ணு பூவை இழுக்கவும் அதை இழுக்கவும் பாக்குது. அப்புறம் கோயிலுக்குள்ள போனா உள்ள பாத்தீங்கன்னா விஜயாவும் விஜயாவோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்தா என் மகளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில பார்த்தா விஜயாவும் மனோஜை பாக்குற மாதிரி காட்டுறாங்க. மனோஜை பாக்குற மாதிரி காட்டையில விஜயாவுக்கு பக்கத்துல இருக்க மனோஜை மாமியா கூப்பிடுறாங்க. மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டோன்னே விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது. கடைசியில பார்த்தா பின்னாடி ஜோசியர் இருக்காரு, அவரை தான் கூப்பிடுறாங்கன்னு அப்படியே மாத்தி விட்டுருவாங்க. அதான் இன்னைக்கு நாடகம்.